ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன? ஊப்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காருக்காக சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, காரில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்கலாம். இப்போ காரை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, காரில் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த சாஃப்ட்வேர் எதை டீல் பண்ணும்? காரில் வந்து நிறைய டேட்டா இருக்கும். டேட்டா ஆர் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்ஸ். ஸோ டேட்டா இல்லைனா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காருக்கு வந்து லென்த்து, வித்து, கலரு, டயர் ப்ரெஷரு, அது மாதிரி நிறைய டேட்டா இருக்கும். ஃப்ளூவல் லெவலு, அது மாதிரி நிறைய டேட்டா இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் இந்த டேட்டாவில் தான் டீல் பண்ணும், ரைட்? அதே மாதிரி காருக்கு சில மெத்தட்ஸ் இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் காருக்கு? ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, பிரேக்கு, செக் ஃப்ளூவல் லெவல். ஓகே, அப்போ சாஃப்ட்வேர்னாலே இம்ப்ளிமெண்டிங் திஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதானே சாஃப்ட்வேரு. ஓகே, செக் ஃப்ளூவல் லெவல் வந்துருச்சுன்னா நம்ம டேஷ்போர்டில் டிஸ்பிளே பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் டீல் வித் டேட்டா. டேட்டா வச்சு தானே ஃபங்க்ஷன் டீல் ஆகும். இப்போ ஃப்ளூவல் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி தெரியும்? இந்த டேட்டாவில் அந்த ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும், கரண்ட் லெவல் என்ன அப்படின்னு இருக்கும். அந்த லெவல் ஒரு லெவலுக்கு கீழே போனால் நமக்கு இன்டிமேட் பண்ணணும் டேஷ்போர்டில். ஸோ சாஃப்ட்வேர்னாலே இட் இஸ் நத்திங் பட் சம் ஃபங்க்ஷன்ஸ் விச் டீலிங் வித் டேட்டா. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் சாஃப்ட்வேர். இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு யூனிட்குள்ளார போட்டால் நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தை அப்படியே டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, கிளாஸ் ஜாவாவில் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த கிளாஸ் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு யூனிட்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ காரில் டேட்டா லென்த்து வித் இருக்குன்னு வச்சுங்க, டேட்டாவை இன்ட்டு லென்த்து, அப்புறம் இன்ட்டு பிரெத்து. ஓகே, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ரிட்டன் டைப் வந்து பூலியன், ரிட்டன் டைப் பூலியனு, ஸ்டார்ட்டு, ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் ஒரு யூனிட்குள்ளார நம்ம போட்டுக்கலாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இந்த கிளாஸ் மூலியமாக, ரைட்? ஸோ ஒரு சாஃப்ட்வேரில் மெயினாக டேட்டா ஃபங்க்ஷன் ஒரு யூனிட்குள்ளார கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இந்த ஊப்ஸ் ப்ரோக்ராமிங், ஊப்ஸ் கான்செப்டில் இட் மாடல்ஸ் த ரியல் வேர்ல்டு. ஊப்ஸில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒன்றா சேர்க்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னு பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிளாஸ். கிளாஸில் ஆட்ரிபியூட் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், அவ்வளோதான் மெயினானது, ரைட்? இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, இந்த கிளாஸுக்கு நான் மெமரி அலோகேட் பண்ணுறேன், ஓகே, இல்லைனா இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரோக்ராமில் இன்ட்டு I = 5 அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்? இது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற ஒரு இன்டிஜர் வேரியபிள். அப்போ மெமரியில் போய் ஒரு 4 பைட் அலோகேட் ஆகும். அந்த மெமரியில் நம்ம பேர் கொடுக்குறோம் ஐன்னு, அங்கே போய் 5 ஸ்டோர் ஆகும், ஒரு 4 பைட் அலோகேட் ஆகுது, கரெக்டாக? அதே மாதிரி இந்த கிளாஸ் டிக்ளேர் பண்ணோம்னா நமக்கு மெமரி அலோகேட் ஆகாது. வெறும் இன்ட்டுனா மெமரி அலோகேட் ஆகுமா? அலோகேட் ஆகாது. இந்த இன்ட்டுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாதான் மெமரி அலோகேட் ஆகும். அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாதான் மெமரி அலோகேட் ஆகும். அந்த கிளாஸுக்கான வேரியபிளை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணணும். நியூ அப்படின்னு போட்டு கார் அப்படின்னு போட்டால் மெமரி அலோகேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டார்ட். கிளாஸ் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம அசஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் டாட். எப்போ நம்ம மெமரி அலோகேட், இந்த மெமரி இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோமோ அப்போ உனக்கு மெமரி அலோகேட் ஆகிடும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் இப்போ இன்டிஜர் ஒரு இன்டிஜரை கிரியேட் பண்ணலாம். நான் எத்தனை இன்டிஜர் வேணால் கிரியேட் பண்ணலாம்ல? இன்டிஜர் A = 6 எத்தனை இன்டிஜர் வேணால் கிரியேட் பண்ணலாம்ல? அதே மாதிரி கிளாஸுக்கும் நான் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் கிரியேட் பண்ணலாம்.
இதுக்கு வேற மெமரி, இதுக்கு வேற மெமரி. கரெக்டா? ஏக்கு தனியாக தானே மெமரி அலோகேட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக தான் மெமரி அலோகேட் ஆகும். ஓகே, இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அதோடைய லென்த்துக்கும் பிரெத்துக்கும் தனியாக மெமரி அலோகேட் ஆகும். ஸோ வேற ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை பிரெத்தை மாடிஃபை பண்ணனா இன்னொரு ஆப்ஜெக்ட் மாடிஃபை ஆகாது. ஓகே, தனித்தனியாக மெமரி அலோகேட் ஆகும். ஓகே, இன்கேஸ் இந்த வேரியபிள் இந்த மெம்பரை நான் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு போட்டுட்டேன் அப்படின்னா மட்டும்தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மட்டும் ஒரு டைம் தான் அலோகேட் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்காது. ஓகேவா? இந்த மெம்பரை நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, எதுக்காக ஊப்ஸ் போகிறோம். ஸோ ஊப்ஸ் வந்து சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது ரியல் வேர்ல்டை அப்படியே மாடல் பண்ணுது. நீங்கள் எதுக்காக சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து ஆப்ஜெக்டாக பார்க்கலாம். காருக்கு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணால் காரை ஆப்ஜெக்டாக பார்க்கலாம். காருக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன டேட்டா இருக்குது, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறது ஈஸி. அடுத்தது வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஆட்ரிபியூட்னா என்னென்னு பார்த்துட்டோம், மெத்தட் என்னென்னு பார்த்துட்டோம். அந்த கிளாஸில் இருக்கிற இந்த வேரியபிள் தான் ஆட்ரிபியூட். அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் மெத்தட். ஓகே, இப்போ கிளாஸ் நேம்லே எந்த ஃபங்க்ஷன் இருக்குதோ அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நத்திங் பட் ஃபங்க்ஷன். இந்த கிளாஸ் நேம்ல இருக்கிற ஃபங்க்ஷன். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னா எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ கால் ஆகும். எங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், எங்கே நியூ அந்த கிளாஸ் நேம் கொடுக்குறோமோ அங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதா. இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்மளுடைய ஆட்ரிபியூட்டை என்னன்னு போட்டிருக்கோம், ஃபைன் போட்டுட்டோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ் போட்டேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 5 தானே போச்சு. ஸோ இங்கே 5 பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ கன்சிடர் இஸ் அ ஃபங்க்ஷன். கிளாஸ் நேம் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகிற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ முக்கியமான பாட்டுக்கு போகிறோம். கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம பேராமீட்டர்ஸும் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம பேராமீட்டரும் பாஸ் பண்ணலாம். இப்போ 5 வந்து இந்த ஒய்க்கு பாஸ் ஆகும், அந்த ஒய் வந்து இந்த எக்ஸுக்கு அசைன் ஆகும். ஓகே, இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே 5 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், மை ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு. இதுக்கு நான் 7 பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பிரிண்டமில் மை ஆப்ஜெக்ட் 1 பிரிண்ட் பண்ணுறேன், ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு ப்ரீவியஸ் வேல்யூ ஆப்ஜெக்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். 2 ஆப்ஜெக்டையுமே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மெமரி செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் 1க்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ மை ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு, அதாவது மை ஆப்ஜெக்ட் இல்லை, இந்த மை ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு தனி எக்ஸ் இருக்கும். அதில் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்புறம் மை ஆப்ஜெக்ட் 1 இருக்குல்ல, அதுக்கு தனி எக்ஸ் இருக்கும். மை ஆப்ஜெக்ட் 1க்கு அதில் எனக்கு 7 இருக்கு. ஓகேவா? இப்போ மை ஆப்ஜெக்ட் 1 பிரிண்ட் பண்ண என்ன பிரிண்ட் ஆகும், 7 பிரிண்ட் ஆகும். ஸ்பேஸ் விட்டு மை ஆப்ஜெக்ட் எக்ஸை போட்டால் 5 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஸ்டாட்டிக்னு போடுறேன். ஸ்டாட்டிக்னு போட்டாலே let's see if it is allowing, it is compiling. ஓகே, இப்போ ஸ்டாட்டிக்னு போட்டால் நான் ஆப்ஜெக்டை வச்சு அசஸ் பண்ண முடியுது. இங்கே என்ன இருக்குது, 5 இருக்கா. நான் என்ன சொன்னேன், ஸ்டாட்டிக்னு போட்டால் ஒரு தடவை தான் மெமரி அலோகேட் ஆகும்னு சொன்னேன். இப்போ தனித்தனியாக மெமரி இருக்காது. அப்போ என்ன ஆகும், நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தனியாக மெமரி அலோகேட் ஆகாது, அதே மெமரி தான். அப்போ அதே மெமரியில் போய் என்ன ஆகுது, 7 ஸ்டோர் ஆகிடுது. அப்போ மை ஆப்ஜெக்ட் 1 டாட் எக்ஸ் போட்டாலும் 7 தான் பிரிண்ட் ஆகும், மை ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ் போட்டாலும் இந்த 7 தான் பிரிண்ட் ஆகும் ஸ்டாட்டிக்கான்னு போட்டா. ஓகே, அதுதான் ஸ்டாட்டிக்.
இட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு தடவை தான் மெமரி அலோகேட் ஆகும் ஸ்டாட்டிக்னு போட்டிங்கன்னா. ஓகே, இப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆப்ஜெக்டை வச்சும் அசஸ் பண்ணலாம், இல்லைன்னா நான் வந்து கிளாஸ் நேம் வச்சும் அசஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ் நேம் வச்சு அசஸ் பண்ணுறது வந்து கிளாஸ் நேம் என்ன, மெயின். கரெக்டாக, மெயின் டாட் எக்ஸ்ன்னு கூட போடலாம். இன்னொரு தடவை அது பிரிண்ட் ஆகும். பட் கிளாஸ் நேம் வச்சும் அசஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரே இதாக இருக்குல்ல, ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது, அதனால கிளாஸ் நேம் வச்சு கூட அசஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபையர்ஸ். மாடிஃபையர்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான மாடிஃபையர்ஸ் இருக்குது. ஒன்று அசஸ் மாடிஃபையர்ஸ், இன்னொன்று வந்து நான் அசஸ் மாடிஃபையர்ஸ். அசஸ் மாடிஃபையர்ஸ்னால் நம்ம டேட்டாவை அசஸ் பண்ணுறதை மாடிஃபை பண்ணுறது. ஓகே, அது நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். அதாவது அசஸ் மாடிஃபையர் வந்து நம்ம கிளாஸ்க்கு கொடுக்கலாம், நம்ம மெம்பர்ஸு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஓகே, கிளாஸுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா பப்ளிக் இல்லைனா டிஃபால்ட் கொடுக்கலாம். பப்ளிக்னு கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருக்கலாம். பப்ளிக் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த கிளாஸ் இஸ் அசஸபிள் பை அதர் கிளாஸ். அப்படி பப்ளிக்னு கொடுக்கலன்னா அந்த பேக்கேஜில் இருக்கிற கிளாஸ் மட்டும்தான் அசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேக்கேஜ்ன்றது ஒன்றும் கிடையாது. பேக்கேஜ்ன்றது நத்திங் பட் ஒரு குரூப் ஆஃப் கிளாஸஸ், ஒரு ஃபோல்டர் மாதிரி நினச்சிங்க. பேக்கேஜ் இன் ஜாவா இஸ் நத்திங் பட் அ ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் இருக்கிற கிளாஸ் எல்லாமே அந்த பேக்கேஜில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பேக்கேஜில் இருக்கிற ஒரு பேக்கேஜில் வேறு வேறு கிளாஸை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாஸை நீ பப்ளிக்னு போட்டிங்கன்னா வேறு ஒரு பேக்கேஜிலேருந்து கூட இந்த கிளாஸை அசஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸை வந்து பப்ளிக்னு போடலாம், இல்லைன்னா நம்மளுடைய ஆட்ரிபியூட், மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இந்த 3 அசஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஓகே, பப்ளிக் அப்படின்னு போட்டோம்னா, அதாவது ஆட்ரிபியூட், மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் அப்படின்னு போட்டோம்னா கிளாஸுக்கு வெளியே அசஸ் பண்ணலாம். எல்லா கிளாஸில் இருந்தும் அசஸ் பண்ணலாம். அந்த கிளாஸுக்கு வெளியே இருந்து அந்த டேட்டாவை அசஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரைவேட்டாக இருந்தால் அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அசஸ் பண்ண முடியும், வெளியே அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ட்ரை இட் அப்படி போயிட்டு இப்போ பாருங்கள், இதெல்லாம் ப்ரைவேட். கரெக்டாக? ஸோ கிளாஸுக்குள்ளே தான் அசஸ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இப்படி ஒரு கிளாஸ் போட்டு பார்ப்போம். கிளாஸ் பாலா அப்படின்னு போட்டு இது இந்த கிளாஸ் பாலா அப்படின்னு போட்டு இங்கே ஒரு வேரியபிள் இன்ட் பி அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக இந்த பாலாக்கு நான் மெமரி அலோகேட் பண்ணுறேன். பாலா பி ஆப்ஜெக்ட் ஓகே இஸ் ஈக்குவல் டு மெமரி எப்படி அலோகேட் பண்ணுறது, நியூ ஆஃப் பாலா இப்படி மெமரி அலோகேட் பண்ணிட்டேன். மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை பிரிண்ட் பண்ணுறேன். system dot out dot println அப்படின்னு போட்டு b obj டாட் அதில் என்ன வேல்யூ இருக்குது, b இருக்குது. இதை பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, டிஃபால்ட்டாக 0 இருக்குது. நான் பிரிண்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு வேல்யூ போட்டேன்னா எனக்கு அந்த வேல்யூ வரப்போகுது. ஓகே, 6 போட்டால் 6 வரப்போகுது. இப்போ இது பை டிஃபால்ட்டாக நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன மாடிஃபையரு, டிஃபால்ட் மாடிஃபையர். த கோட் இஸ் அசஸபிள் இன் த சேம் பேக்கேஜ். ஓகே, அந்த பேக்கேஜ்லேயே எல்லா கிளாஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக விட்ட அப்படின்னா. அதனால தான் நம்ம இங்கே பிஏ யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா இந்த கிளாஸும் ஒரே பேக்கேஜ் தான் இருக்குது. ஓகே, யூஸ் பண்ண முடியுது. ஆனால் இதையே நான் ப்ரைவேட் அப்படின்னு போட்டேன்னா இந்த கிளாஸ்க்கு வெளியே தானே இந்த கிளாஸ் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்டை வச்சு இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் போட்டால் எனக்கு எரர் சொல்லும். பி ஆஸ் அ ப்ரைவேட் அசஸ் எரர். ஓகே, இதுவே நான் ப்ரொடெக்டட் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா அப்போ அக்சஸ் பண்ண முடியுமா? அப்போ அக்சஸ் பண்ண முடியுது. ஏன் அக்சஸ் பண்ண முடியுதுன்னா
நான் ப்ரொடெக்ட்னு போட்டால் the code is accessible in the same package and subclasses. அந்த பேக்கேஜ்லேயே வேற ஒரு கிளாஸில் அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பப்ளிக்னு போட்டோன்னா எந்த கிளாஸில் வேணால் அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் அசஸ் மாடிஃபையர்ஸ். ஓகே, நான் அசஸ் மாடிஃபையர்னா என்ன அப்படின்னா, உன்னுடைய கிளாஸை ஃபைனல் நீ போடலாம். அதாவது இங்கே உன் கிளாஸுக்கு முன்னாடி நீ ஃபைனல் அப்படின்னு போடலாம். அப்படி போட்டால் ஒர்க் ஆகும். ஃபைனல் போட்டால் ஒர்க் ஆகும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த கிளாஸ் நீ ஃபைனல் போட்டிருக்கியோ அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதை எக்ஸ்டெண்ட் பண்ண ஃபைனல் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணினா உனக்கு ப்ராபப்ளி எரர் சொல்லும். ஸோ இதெல்லாம் ஒரு மாடிஃபையர் தான். பட் cannot inherit from ஃபைனல் பாலா. ஸோ இதெல்லாம் ஒரு மாடிஃபையர் தான். இதெல்லாம் அசஸ் மாடிஃபையர் கிடையாது. இதெல்லாம் அசஸ் மாடிஃபையர் பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், இதெல்லாம் தான் அசஸ் மாடிஃபையர். இப்போ நம்ம பார்க்கறது நான் அசஸ் மாடிஃபையர். கிளாஸை ஃபைனல் போட்டால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. கிளாஸை நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு போடலாம். அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டோம்னா நம்ம அதை வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, அப்ஸ்ட்ராக்டை பற்றி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போது இன்னும் பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் வந்து கிளாஸுக்கு. ஓகே, அடுத்து ஆட்ரிபியூட்டட் மெத்தடை வந்து நம்ம ஃபைனல் போடலாம். ஓகே, ஃபைனல்னு ஒரு மெத்தடை நீ போடுற, ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து ஃபைனல் போட்டினா அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஆட்ரிபியூட்னா என்னது? இதுதானே ஆட்ரிபியூட்டு. இதை நான் ஃபைனல்னு போட்டுடலாம். ஒன்ஸ் நான் ஃபைனல் அப்படின்னு போட்டேன்னா இதை நான் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே ஓகே இன்ஹெரிட் இருக்கா? ஸோ இப்போ ஃபைனல் போட்டால் நான் பிஏ மாடிஃபை பண்ணல, எங்கேயுமே பிஏ மாடிஃபை பண்ணல. பிஏ மாடிஃபை பண்ணாத வரைக்கும் கோடு ப்ராப்பராக ஓடும். இப்போ நான் பிஏ மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபை பண்ணால் எரர் சொல்லிடும். ஏன்னா ஃபைனல் எந்தெந்த ஆட்ரிபியூட்லாம் ஃபைனல் இருக்கோ அதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ஸ்டாட்டிக் இப்போ தான் பார்த்தோம். நம்ம ஸ்டாட்டிக்னு போட்டால் பிலாங்ஸ் டு த கிளாஸ் rather than the ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே காப்பி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் நான் அசஸ் மாடிஃபையர்ஸ். ஓகே, நீ மெத்தடுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்னு போடலாம். மெத்தடுக்கு முன்னாடி கிளாஸில் கிளாஸ் என்ன இருக்குது? ஆட்ரிபியூட் இருக்குது, மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு போட்டிங்கன்னா அந்த கிளாஸில் அந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஓகே, எந்த கிளாஸ் அது இன்ஹெரிட் பண்ணுதோ அந்த கிளாஸ் தான் இருக்கும். ஸோ இது மோர் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸில் பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி சிங்கர்னைஸ்டு, வாலடைல் கீவேர்ட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து சிங்கர்னைஸ்டு அப்படின்னு ஒரு மெத்தடை சிங்கர்னைஸ்டு அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மெத்தடை ஒரு த்ரெட்டால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த ஒரு த்ரெட்டு எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு த்ரெட்டால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ப்ராசஸ்னால் என்ன, த்ரெட்னா என்னன்னு பார்த்துட்டோம். உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்குல்ல, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும்போது, உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அதை ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். உங்கள் ப்ராசஸ் நிறைய த்ரெட்டு கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த த்ரெட்டு வந்து ஒரு வேலையை இந்த த்ரெட்டு வந்து உங்கள் சிபியூ இருக்குல்ல, உங்கள் சிபியூவில் நிறைய கோர்ஸ் இருக்கலாம். எல்லா த்ரெட்டும் ஒரே டைமில் எல்லா கோர்லையும் ரன் ஆகலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து த்ரெட்டு 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது, த்ரெட் 1 இந்த கோரில் ஓடுது, இந்த ஃபங்க்ஷன் த்ரெட் 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது த்ரெட் 2 அதே டைமில் இந்த கோரில் எக்ஸிக்யூட் பண்ணலாமா? அப்போ ஒரே ஃபங்க்ஷன் 2 த்ரெட்டால் ஒரே டைம் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? அது ஆனால் முன்னாடி நான் சிங்கர்னைஸ்ட் அப்படின்ற கீவேர்டை போட்டேன்னா ஒரு த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டை எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ அதுதான் சிங்கர்னைஸ்ட். ஓகே, அப்புறம் நீ வாலடைல் போடலாம். ஒரு டேட்டாக்கு முன்னாடி, ஆட்ரிபியூட் முன்னாடி வாலடைல் போடலாம். அப்படி வாலடைல் போட்ட அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா எங்கேருந்து அசஸ் ஆகும்? சிபியூ தானே டேட்டா அசஸ் பண்ணுது. எங்கேருந்து அசஸ் பண்ணோம்? ரேமில் இருந்து தானே அக்சஸ் பண்ணோம். ஆனால் சில டேட்டாவை கேஷ் பண்ணிடும்.
ஃப்ரீக்வெண்ட்லி அசஸ் டேட்டாலாம் கேஷ் பண்ணிடும். கேஷ்ன்றது ஒரு டெம்பரரி மெமரி. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு டைம் ரேமுக்கு போகாது, கேஷ் வந்து டேட்டா எடுத்துடும். ஆனால் நீ வாலடைல் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டை போட்டினா அந்த ஆட்ரிபியூட் வந்து எப்போதுமே ரேமில் இருந்தால் எடுக்கும், மெயின் மெமரியில் தான் எடுக்கும். ஓகே, ஸோ அதான் வாலடைலோட யூஸ். ஸோ வி ஹவ் சீன் அசஸ் மாடிஃபையர்ஸ், நான் அசஸ் மாடிஃபையர்ஸ். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நான் அசஸ் மாடிஃபையர்ஸ். அசஸ் மாடிஃபையர்ஸ் வந்து கிளாஸுக்கும் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கும் அசஸ் மாடிஃபையர் இருக்கு. கிளாஸுக்கு வெறும் பப்ளிக் டிஃபால்ட் தான், ஆட்ரிபியூட் மெத்தட் தான் பப்ளிக் பிரைவேட் ப்ராடக்ட்லாம் வருது. நான் அசஸ் மாடிஃபையர் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைனல் அப்ஸ்ட்ராக்ட் ரெண்டு அசஸ் மாடிஃபை நான் அசஸ் மாடிஃபையர் தான் இருக்குது. அதுவே ஆட்ரிபியூட் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் அசஸ் மாடிஃபையர் இருக்குது.